Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG Squad. இந்த உலகத்துல லாஸ்ட் டயர்வுல்ஃப் அப்படிங்கிற அனிமல் வாழ்ந்து கிட்டத்தட்ட 10,000 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் 10,000 இயர்ஸ் கழிச்சு இந்த உலகத்துல 3 டயர்வுல்ஃப் பிறந்திருக்குது. இந்த 3 டயர்வுல்ஃபும் எப்படி 10,000 வருஷமா ஒரு இனமே அழிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா, the whole species is extinct. மனித இனம்னே ஒன்னு அழிஞ்சு போய் 10,000 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஹியூமன் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லைன்னு தானே யோசிப்போம். ஆனா இப்போ அதுதான் நடந்திருக்குது. தேங்க்ஸ் டு சயின்ஸ். அண்ட் இது கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் ஜுராசிக் பார்க் கதை தான் இன்னைக்கு உலகத்துல நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. அண்ட் அதை தான் உங்ககிட்ட நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 10,000 வருஷம் கழிச்சு ஜுராசிக் பார்க்ல காமிக்கிற எப்படி டைனோசரை திருப்பி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ டயர்வுல்ஃபை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் திஸ் மீன்ஸ் அழிஞ்சு போன எந்த இனத்தையும் மறுபடியும் கொண்டு வரதோட டெக்னாலஜி மனிதர்கள் கையில இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த டயர்வுல்ஃப் என்னங்கறத உங்ககிட்ட டீடைல்டா சொல்றேன். அண்ட் ஆல் திஸ் மைட் சவுண்ட் கிரேசி. I will tell you something even more crazier. 10,000 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு டயர்வுல்ஃபை நான் பெட்டா வளர்க்கணும்னு சொல்லி நம்ம மஸ்க் மாமா வந்து பேசியிருக்காரு. அதுவும் என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்பனா இந்த மாதிரி வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னால உங்ககிட்ட டெய்லி 10 நிமிஷத்துல சிம்பிளா வந்து சேர்க்க முடியும். அடுத்த நாள் காலையில நீங்க ஸ்கூல், ஆஃபீஸ், காலேஜ்னு எல்லா இடத்துலயும் சொல்லி ஃபிளெக்ஸும் பண்ண முடியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வாழ்ந்திருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில் இதெல்லாம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்திருக்காங்க. கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு மதம் நம்ம வேர்ல்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். நாம இப்போ பேசுறது 10,000 இயர்ஸ், 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரமிடே கட்டியிருக்காங்க. அதுக்கும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வேர்ல்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாதுங்க. மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனியா இருந்துச்சு. முதல் மொழி இன்னும் பிறக்காத ஒரு காலகட்டம். வேர்ல்டு ஃபுல்லா ஸ்னோக்கு அடியில புதைஞ்சு கிடந்த ஒரு ஐஸ் ஏஜ் அது. அந்த காலகட்டத்துல டயர்வுல்ஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இனம், ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உல்ஃபை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப மஸ்குலரா, கடிச்சா எலும்பு உடையற அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீத் கொண்டு அந்த வாழ்ந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது. இட்ஸ் கால்ட் an apex predator. அது வந்து அந்த ஃபுட் செயின்ல டாப்ல இருந்தது தான் டயர்வுல்ஃப். ஓகேவா? இந்த டயர்வுல்ஃப் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான அனிமல்னா டயர்வுல்ஃப் தான் காமிக்கிறாங்க. ஹாரி பாட்டர்ல ஸ்ட்ராங்கான அனிமல்ஸ்னா ஏதாவது ஒரு இடத்துல டயர்வுல்ஃபை கொண்டு வராங்க. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி டயர்வுல்ஃப்னு சொன்னா இன்னைக்கும் நிறைய பேர் மனசுக்குள்ள குழந்தைங்களெல்லாம் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா பயமுறுத்துறதுக்கு டயர்வுல்ஃப் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இமேஜினரி அனிமல், பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய கொலோசல் அப்படிங்கிற ஒரு பயோசைன்ஸ் கம்பெனி வந்து அதை மறுபடியும் உருவாக்கி இருக்காங்க. 3 டயர்வுல்ஃப் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல உலகத்துல ஒரு சீக்ரெட்டான லொகேஷன்ல எங்கங்கறத அவங்க சொல்லல. ஏன்னா இதை வெளியே சொல்லிட்டா உலகத்துல இருக்கிற எல்லா பணக்காரன், ஹண்டர், போச்சர், மிகப்பெரிய ராஜாக்கள் எல்லாருமே அதை தேடி வருவாங்கன்னா அவங்க எங்க இருக்குங்கிறத சொல்லல. ஒரு சீக்ரெட்டான லொகேஷன்ல 2000 ஏக்கர் கேம்பஸ்ல ஒரு ஹியூஜ் 2000 ஏக்கர் ஸ்பேஸ்ல 3 டயர்வுல்ஃப் வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த 3மே அண்ணன் தங்கச்சி. முதல் டயர்வுல்ஃபோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொமியூலஸ். இரண்டாவது டயர்வுல்ஃபோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெமூஸ். அண்ட் மூணாவது டயர்வுல்ஃபோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கலீசி. இதுல ரோமியூலஸ் அண்ட் ரெமூஸ் அப்படிங்கிறது ட்வின்ஸ், 2 டயர்வுல்ஃபா பிறந்திருக்குது. இந்த ரெண்டுக்கும் ரோமியூலஸ், ரெமூஸ் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்கல்ல. இது பிறந்தது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 1 அக்டோபர் 2024. அது பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க வெளியே சொல்லல, பத்திரமா வச்சிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த காலகட்டத்தில் வந்து அது 1 அக்டோபர், போன வருஷம் முதல் அக்டோபர் வந்து இது பிறந்திருக்குது. எப்படி இது பிறக்க வச்சாங்கிறதெல்லாம் நான் அடுத்து சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி என்னங்கறத நான் சொல்லிடுறேன். போன வருஷம் அக்டோபர் 1 அன்னைக்கு ரொமியூலஸ் அண்ட் ரெமியூஸ் பிறந்திருக்காங்க. அது என்ன ரொமியூலஸ் ரெமியூஸ்ங்கிற ஒரு பேர் இருக்கும்ல. பேசிக்கா ரோமன் மித்தாலஜி படி, ரோமன்ஸோட இதிகாசங்கள் படி மொத்த ரோமுமே வந்து ஒரு காடா இருந்துச்சாம். அப்போ வந்து 2 ட்வின்ஸ், ஒரு ட்வின்ஸ் பிறந்தாங்களாம். ஒரு ட்வின்ஸ் தானே, 2 பேர், ரொமியூலஸ் ரெமூஸ் அப்படிங்கிற ட்வின்ஸ் 2 பேர் இருந்தாங்களாம். அவங்கள வந்து ஒரு டயர்வுல்ஃப் வந்து வளர்த்துச்சு. அவங்கள வந்து ஒரு டயர்வுல்ஃப் தான் வளர்த்துச்சு. எப்படி டார்சானை வந்து காட்டுக்குள்ள குரங்கு வளர்த்துச்சு, அந்த மாதிரி டயர்வுல்ஃப் தான் அவங்கள வளர்த்துச்சு. அவங்க வளர்ந்து ரோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாடையே உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் ரோமன் எம்பையரே உருவாகுது. நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய எல்லா ரோமன் கிங்ஸும் அதுக்கப்புறம் வந்தவங்க தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி வந்து ரோம்ல இருக்குது. சோ அதே 2 பேர், ஓகேவா, மொத்த ரோம் நாகரிகத்தையே உருவாக்குன 2 பேரோட பேரை தான் இன்னைக்கு இப்போ பிறந்திருக்கிற 2 டயர்வுல்ஃப் வச்சிருக்காங்க. அண்ட் இது மறுபடியும் உலகத்துல வந்தவன ஒரு ஊளையிடுதுல 8500 பிசில வந்து கடைசியா அந்த ஊளை கேட்டுச்சு. சோ 10,000 இயர்ஸ் கழிச்சு உலகத்துல மறுபடியும் 2 டயர்வுல்ஃப் பிறந்து ஊளையிடுது. மறுபடியும் 1 ஜான் 2025 இந்த வருஷத்தோட
ஸ்டார்டிங்ல இந்த வருஷத்தோட நாளே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு டயர்வுல்ஃப் வந்து பிறந்திருக்குது. இந்த டயர்வுல்ஃப் வந்து ஒரு பெண் டயர்வுல்ஃப். முதல்ல பிறந்தது ரெண்டுமே ஆண்கள், இப்போ பிறந்தது பெண்ணு. இது வந்து அதோட தங்கச்சி அப்படிங்கிறாங்க. இது வந்து கலீசி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரெஃபரன்ஸ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 டயர்வுல்ஃபும் பாத்தீங்கன்னா 2000 ஏக்கர் ஒரு சீக்ரெட்டான லொகேஷன்ல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த 3மே வந்து 6 ஃபீட் ஹைட்டுக்கு போயிடுங்கிறாங்க. 6 ஃபீட் இதோட மொத்த லென்த் இருக்குங்கிறாங்க. ஹைட் அண்ட் 6 ஃபீட் 6 அடிங்கிறது வந்து ஹியூமன் 6 ஃபீட் ரொம்ப ஹைட். ஜென்ரலா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஹைட் தான். அந்த சைஸுக்கு ஒரு டயர்வுல்ஃபை யோசிச்சு பாருங்க. நல்ல ஏபெக்ஸ் பிரெடேட்டர், பாம்பு, கரடி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து 10,000 வருஷம் கழிச்சு மறுபடியும் கொண்டு வந்திருக்கும். எப்படி ஜுராசிக் பார்க்ல யாருக்குமே தெரியாம ஒரு தீவுல வச்சு வளர்ப்பாங்களோ, இவங்களும் ஒரு சீக்ரெட்டான லொகேஷன்ல எங்கன்னு சொல்லாம வளர்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலே படத்துல இருக்கிறது வந்து ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியே தான் நடந்துட்டு இருக்குது. பட் இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். இன்னும் நிறைய ஸ்பீசிஸ் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. எந்தெந்த வருஷம் எதை தான் நாங்க ரிலீஸ் பண்ணுவோங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இது எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதே பயங்கர ஃபேசினேட்டிங்கான கதை. சரி, இதை எப்படி இப்போ பறக்க வச்சிருக்காங்க? சோ இதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு மொத்தமா ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு 10,000 வருஷம் கழிச்சு ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட ஜீனோம். ஓகேவா? அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, உள்ளுக்குள்ள ஜீனோம் என்ன இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். சோ இந்த ஜீனோம் வந்து 2 ஃபாசில்ல வந்து இந்த டீமுக்கு கிடைக்குது. அந்த ஃபாசில்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 72,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு டயர்வுல்ஃபோட ஒரு ஸ்கல் கிடைக்குது. ஓகேவா? 72,000 இயர்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. ஜீசஸ் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. இப்போ அவங்க எங்க போறாங்க? 72,000 வருஷத்துக்கு முன்னாடி 72,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு டயர்வுல்ஃபோட ஒரு ஸ்கல்லும், அதுல இருந்தும் 13,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு டயர்வுல்ஃபோட பல்லும் எடுத்து அதுல இருக்கிற ஜீனோம் எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அத இன்னைக்கு இருக்கக்கூடிய உல்ஃப் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம உல்ஃப் பாக்குறோம்ல காட்டுக்குள்ளலாம், அந்த உல்ஃபோட ஜீனோம்ல மேட்ச் பண்ணி அத பேசிக்கா அங்க ஒரு வேலையை பார்த்து, அது சயின்ஸ், அதுக்குள்ள நம்ம ரொம்ப பெருசா போக வேணாம், ஐடியாவை மட்டும் எடுத்துப்போம். அதுல அவங்க வேலையை பார்த்து இப்போ அவங்க சரகேட் மதர்ஸ் நம்ம கேள்விப்படுறோம்ல, இப்படி இன்னொரு ஒரு அம்மாவோட வயித்துக்குள்ள வந்து குழந்தைய வளர்க்க வைக்கிறாங்கல்ல, இன்னொரு ஒரு பெண்ணோட வயித்துக்குள்ள, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹவுண்டோட வயித்துக்குள்ள, ஒரு டொமஸ்டிக் டாகோட வயித்துக்குள்ள அப்படிங்கறதெல்லாம் போய் வச்சிடுறாங்க. அது வந்து பிரெக்னன்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பப்ஸ் வந்து வெளியே வருது. அப்படி வெளியே வந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோமியுலஸ் அண்ட் ரீமஸ் அப்படிங்கிற 2 டயர்வுல்ஃப் 10,000 வருஷம் கழிச்சு மறுபடியும் உலகத்துல பிறக்குது. அதுக்கு அடுத்து கலீசி அப்படிங்கிற இன்னொரு ஒரு தங்கச்சி டயர்வுல்ஃபும் வந்து இவங்களுக்கு 1 ஜனவரி 2025 பிறக்குது. 3மே சீக்ரெட்டான லொகேஷன்ல வளர்ந்துட்டு இருக்குது. அந்த சொன்ன மாதிரி இது 6 அடி வரைக்கும் வளருங்கிறாங்க. which is huge size. ரொம்ப ப்ரொடெக்டடா வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க? இது ஏன் பண்றாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் இத பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதோட CEOs எல்லாம் பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா 2050ல இன்னும் ரொம்ப வருஷம்லாம் இல்ல, இன்னும் 25 இயர்ஸ்ல வேர்ல்டுல இருக்கக்கூடிய பாதி ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுமா. இப்போ நம்ம ஹைதராபாத்ல இருந்த அந்த காட்டெல்லாம் அழிக்கிறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல. சோ அந்த ஹைதராபாத் வீடியோல என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்பைடர் வந்து ஹைதராபாத்ல இந்த காட்டுக்குள்ள மட்டுமே இருக்குது, இந்த காடை அழிச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்பைடர் காணாம போயிடும், அழிஞ்சு போயிடும், அந்த இனமே அழிஞ்சு போயிடுங்கிற மாதிரி உலகத்துல மனிதர்கள் வளர வளர மனிதர்கள் வந்து காடுகள் அழிச்சு, நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, காடு அழிகிறது ஒண்ணுதானே. இப்படி காடுகள் அழிக்க அழிக்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்டா நிறைய ஸ்பீசிஸ், மொத்த இனமே அழிஞ்சு போகுது, மனித இனமே அழிஞ்சு போயிடுவாங்களா, அந்த மாதிரி மொத்த இனங்களே நிறைய அழிஞ்சு போயிட்டு இருக்குது. 2015ல உலகத்துல இருக்கக்கூடிய பாதி இனங்கள் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அழியக்கூடாதுன்னா அதோட DNA வச்சு நம்ம மறுபடியும் அதை உயிர் உருவாக்கணும். கரெக்டா? அதை பண்றது தான் எங்களோட வேலை. சோ ஸ்டார்டிங் தான் டயர்வுல்ஃபே தவிர இந்த மாதிரி நாங்க நிறைய ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கோம். ஏன் டயர்வுல்ஃப் அழிஞ்சிச்சு தெரியுமா? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டயர்வுல்ஃப் ஏன் அழிஞ்சிச்சுன்னா அது அமெரிக்கா, அந்த நார்த்தன் அமெரிக்கா அந்த ஏரியால தான் நிறைய சுத்திட்டு இருந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐசேஜ், முதல்ல ஐசேஜ் முடியுது. ஐசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதர்கள் உள்ள செட்டில் ஆகுறாங்க. அதெல்லாம் அகாமடேட் ஆக முடியல. அந்த மாறிட்டு இருக்கக்கூடிய உலகத்துல ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருந்திருக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சில சயின்டிஸ்ட் நம்புறாங்க. சோ மனிதர்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வாழ்ந்த நிறைய ஸ்பீசிஸ் பல மில்லியன் வருஷமா, நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ ஆரம்பிச்சு மனித இனமா வாழ ஆரம்பிச்சு ஒரு 50,000 வருஷம் தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி, அதுவும் மாடர்ன் டே ஹியூமன்ஸ்லாம் 5000 வருஷம் தான். பட் பேசிக்கா எடுத்துப்போமே, இப்போ வாழக்கூடிய மனிதர்கள்னால இதுக்கு முன்னாடி பல லட்சம் வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, பல கோடி வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய ஸ்பீசிஸ் வந்து இப்ப அழிஞ்சு போயிட்டு இருக்குது. அதை அழியாம காப்பாத்துறது தான் எங்களோட கோல் அப்படிங்கறத சொல்றாங்க. and this is just first step. இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன கண்டுபிடிக்க போறாங்க தெரியுமா? உலி மாமூத் கேள்விப்பட்டிருப்பீங்க. உல் இந்த மாதிரி பயங்கர ஃபர்ரா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யானை. அது யானையை விட சம பெருசா இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு யானையே வந்து நம்ம பெரிய பிக்கெஸ்ட் லேண்ட் மேமல் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டா? அதுவே இருக்குது ஒரு 10 அடிக்கு இருக்கா, ஒரு யானை 12 அடிக்கு இருக்குது, செம்ம ஹைட்டா இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யானையெல்லாம் இருக்குல்ல கோவில்ல, அதெல்லாம் வந்து 10 ஃபீட் 7 to 10 ஃபீட் ஹைட்ல இருக்குமா. ஓகேவா? ஆனா இந்த உலி மாமூத்ங்கிறது ஸ்டார்டிங்கே 10 ஃபீட் தான். அதுக்கப்புறம் 11 12 ஃபீட் போகக்கூடிய மாமூத்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட டஸ்க் இருக்குல்ல, இப்போ இருக்கிற யானையோட தந்தம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு சைஸ்ல பாக்குறோம். இதோட டஸ்க் வந்து 15 ஃபீட்டுக்கு போகுங்கிறாங்க. 15 அடிங்கிறது வந்து ஹியூஜ். ஓகேவா? அதோட ஹைட்டை விட அதிகமான லென்த்துக்கு அதோட தந்தம் போகும். அப்படி ஒரு அனிமல்லாம் நம்ம நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா வந்து
பயங்கர ஹியூஜா இருக்கும். வெயிட் வந்து இப்போ இருக்கிற யானையை விட அதிகமான ஒரு 1000 கிலோ அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூஜ் மனிதன் இங்க இருக்கான். ஒரு ஜெயண்ட் ஹியூமன் வந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஜெயண்ட் எலிஃபண்ட் தான் மேமோத். அதை கண்டுபிடிக்க போறாங்களாம். மறுபடியும் அது வந்து 2028ல நீங்க எர்த்ல பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அது அழிஞ்சு பல 1000 வருஷம் ஆயிடுச்சு. அதையும் திருப்பி கொண்டு வர போறோம். அதுக்கப்புறம் தைலக்கைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டாஸ்மானியன் டைகர்னு சொல்லுவாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஏபெக்ஸ் ஹண்டர். அதுவுமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அதை திருப்பி கொண்டு வர போறோம். இதெல்லாமே மனிதர்களால இந்த தைலக்கைன் வந்து மனிதர்களால அழிஞ்சது. டோடோங்கிற ஒரு பறவை அதை திருப்பி கொண்டு வர போறோங்கிறாங்க. இதெல்லாம் போக அவங்க வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ரெட் வுல்ஃப் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஆல்ரெடி இப்போ எர்த்ல இருக்குது, அழிஞ்சிட்டு இருக்குது. அதை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு அதையுமே ஆல்ரெடி நிறைய ரெட் வுல்ஃப்ஸையும் உருவாக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி அவங்களோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா அழிந்து போன அனிமல்ஸை கொண்டு வரணும். அட் த சேம் டைம் எர்த்ல இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸையும் காப்பாற்றணும். அதுக்கு தான் நாங்க வேலை பார்க்குறோங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகேவா, நான் வந்து ஒரு சூப்பர் வில்லனா இருக்கேன், நான் வந்து இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இவங்க இதெல்லாம் பண்றது கடைசியில் ஒரு டைனோசரை நம்ம முன்னாடி இறக்குறதுக்கு தான். எடுத்தோன்னு டைனோசர் இறக்குனா வேர்ல்டு ஃபுல்லா நிறைய பிரச்சனை. இதுக்கே நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க. அழிஞ்சு போனது வந்து நேச்சரோட செலக்ஷன்ல, அது உலகத்தில் அழியணும்ன்றது இருக்குது, அதனால தான் அழிஞ்சிருக்குது. நீங்க ஏன் அதை மறுபடியும் திருப்பி கொண்டு வரீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது நேச்சருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே டைனோசர்லாம் கொண்டு வந்தா பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களும் டயர் வுல்ஃபை கொண்டு வரேங்க. இங்க பாருங்க, நான் வந்து ரெட் வுல்ஃபை காப்பாத்துறேங்க, அப்புறம் வந்து உள்ளி மேமோத் யானைக்கு க்ளோசஸ்டா இருக்கிற மேமோத்தை கொண்டு வரேங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அங்க தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. பட் வந்தா செமையா தாங்க இருக்கும். சினிமால எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸாகரேட்டடா பயமுறுத்துற மாதிரி காமிப்பாங்க. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. ஏஐ வர்றதுக்கு முன்னாடி ஏஐ எவ்வளவு நெகட்டிவா காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏஐ வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. சோ யா, லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. நாளைக்கு உங்களை ஒரு வீடியோல பார்க்குறேன். பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டோரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பயாலஜி அண்ட் இந்த அழிந்து போன உயிரினங்கள் அதெல்லாம் திருப்பி கொண்டு வருது, இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான மிஸ்ட்ரிஸ் ஹிஸ்டரிஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பயங்கர கிரேசியான கண்டென்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க டின்னர் டேபிள் எஸ்பெஷலி அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி செமையா ஃபிளெக்ஸ் பண்ணலாம். அம்மா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன அனிமல் திருப்பி வந்திருக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. ஹைப் ஆயிடுவாங்க. இலான் மஸ்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நான் ஒரு பெட்டா வளர்க்கணும், எனக்கு வந்து இதோட மினியேச்சர் வெர்ஷனை உருவாக்குங்க, நான் இதை வந்து என் வீட்டில் வந்து ஒரு பெட்டா வளர்க்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு கீழே வந்து அவரோட ஏஐ என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிராக் அவரோட ஏஐ தான் அது, இலான் மஸ்கோட தான். அதுவே என்ன சொல்லுதுன்னா, இதை கண்டுபிடிச்சதே பெரிய தப்பு, இத்தனை வருஷம் கழிச்சு அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை உருவாக்கி இன்னைக்கு இருக்கிற உலகத்துல மறுபடியும் இறக்கி விட்டுறது அகேன்ஸ்ட் நேச்சருக்கு அகேன்ஸ்டா போற மாதிரி கேட்கறதுக்கு கூலா இருக்கலாம், ஆனா இது இயற்கைக்கே அகேன்ஸ்டா இருக்கிறது, இது எப்படி சரியா இருக்கும், a lot could go wrong அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம், வெயிட் பண்ணி தான் நடக்கும்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் பாசிட்டிவா தான் முடியும்னு நினைக்கிறீங்களா, நெகட்டிவா முடியும்னு நினைக்கிறீங்களா? பாசிட்டிவா முடியும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, நெகட்டிவா முடியும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தம்ஸ் டவுன் போடுங்க. பாப்போம் யார் என்ன நினைக்கிறீங்கன்னு. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். until then bye, மதன் கௌரி signing off. love you all, take care, bye, cheers MG squad. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. நீங்க ஈஸியா நீங்க வந்து ஸ்பாட் பண்ண முடியும். அண்ட் அடுத்து இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கா நான் எதை பத்தி பேசணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி MG squadல சேருங்க. love you all, take care, bye, cheers MGs.